என் பேர் மகாலட்சுமி. நான் சிவபுரியிலேருந்து வரேன். பெண்கள் வாழாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்றவங்க எல்லாமே வாழ்ந்தில்ல, வாழாமல் இருக்கிறவங்கலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் உணர்வுகள், தீன்குல பெண்கள், ஏகத்துவம் இதெல்லாம் ஒரு வருஷமாக படிச்சுக்கிட்டு வரேன். அதில் எப்படி இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்கன்னு ஒரு பக்கம் பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் பெண்களை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்கங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இன்னும் ஒரு இது, எனக்கு ஒரு சின்ன ஒரு இது, திருக்குறள் திருக்குறள் மாதிரி தூய தமிழில் வடமொழியோ அரபோ உருதோ கலக்காம ஒரு புத்தகம் எனக்கு கொடுக்கும்படி மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். சில நேரங்களில் வீட்டுக்குள்ளேயே நடக்கும். அதை போய் நான் வெளியில் சொன்னால் யாருக்கும் தெரியாது. இதை எப்படி போய் நான் சொல்ல முடியும்? ஆண்களே நான் பார்த்த உடனே இஸ்லாமியர்கள் பரவாயில்ல, பெண்களை நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தேன். இன்னொரு பிரிவு அதிலே இஸ்லாமியர்கள அவங்க ஒய்ஃபு, அவங்க குடும்பத்தை எப்படி வச்சிருக்காங்கன்னு அதையும் பார்த்தேன். ஏன்னா அவங்க அது மாதிரி வச்சில்ல, அதை நான் வெளியில சொல்ல விரும்பல. குடும்பத்துக்குள்ள நடக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா, இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது கேக்குறேன். குடும்பத்துக்குள்ள இன்னது செய்யறாங்கன்னு சொல்லுங்க. அது குரான்ல இருக்குதா? அது எங்க ப்ராப்பர்ட்டி சொல்லி இருக்கிறாங்களான்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள நல்லா வைக்கல எதை சொல்றீங்கன்னு தெரியலையே. கொடுமை பண்றாங்க சார். மருமகளை கொடுமை பண்றாங்க. ஆமா சார், கொடுமை பண்றாங்க. அப்படி சொல்லுங்க. அதாவது குடும்பங்கள்ல மாமியார்கள் மருமகளை கொடுமைப்படுத்துறாங்கிறாங்க. பொதுவாக நம்ம சமூகத்தில் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டினுடைய குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு பெண்ணு திருமணம் ஆன பிறகு அவங்க தாய் வீட்டில் இருக்க மாட்டாங்க. முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவரா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அந்த பெண்கள் கல்யாணம் பண்ண உடனே கணவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கணவன் வீட்டுக்கு வந்தா அப்ப கணவனுடைய தகப்பன் அங்க இருப்பான், கணவனுடைய தாய் அங்கதான் இருப்பா, கணவனுடைய சகோதரிகள் அங்க இருப்பாங்க, மற்ற சொந்தக்காரங்கள் அங்க இருப்பாங்க. அதுல வரக்கூடிய நேரத்தில் அப்ப இந்த மாமியார்களுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. மாமியாருடைய தன்மை என்னன்னு கேட்டா, தன்னுடைய மகன் தனக்குரியவனாக இருந்தான் இதுவரைக்கும். இப்ப இந்த பொம்பளை வந்துட்டா, கொண்டாட்டி வந்துட்டா, வந்த பிறகு நம்மளை விட்டுருவான் இவன், நம்ம மகன் நமக்கு இல்லாம போய் விடுகிறான், நம்ம சொல்றது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப மனைவி சொல்றதை கேட்டுருவான், நமக்கு எந்த ஒரு புடியும் வராது என்கிற மாதிரியான ஒரு மன நோய் இந்த மாப்பிள்ளையை பெற்ற எல்லாருக்கும் உண்டு. முஸ்லீம்லையும் உண்டு, முஸ்லீம் அல்லாதவங்களும் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு பிடி இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல. அவங்க கையில பையன் இருந்தான், கல்யாணம் பண்ணவனு என்ன ஆகுதுன்னு கேட்டா பையன் இடம் மாறுது, மனைவி சொல்ல கேட்கறான். இதுல தான் பிரச்சனை உண்டாகிறது காரணமே. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த பொம்பளைய தனியா இருக்க கூட ஒத்துக்கிற மாட்டாங்க. அவங்க கணவன் மனைவியை தனியா இருப்பதற்கு கண்டிஷன் போடுவாங்க. அது மாதிரி சேர்ந்து போகக்கூடாதுமாங்க, சேர்ந்து சாப்பிடக்கூடாதுமாங்க. இப்படி எல்லாம் சில கொடுமைகள் மாமியார்களால் செய்யப்படுகிறது. வேற வேற மார்க்கங்கள்ல இது தடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இஸ்லாத்தில் இது தடை இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்கள் ஒருத்தியை மனைவியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் அவளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நபிகள் நாயகத்தில் ஒருத்தர் கேட்கிறார். நாங்கள் எங்கள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அப்ப நபிகள் நாயகன் சொல்றாங்க, அன் துத்துறை மகா இதா தாய்ந்த, நீ உண்ணும் பொழுது அவளை உண்ண கொடுக்க வேண்டும், சேர்ந்து உண்ண சொல்றாங்க. இப்ப நம்ம சமூகத்தில் அப்படி இருக்குதா? மாப்பிள்ளை சாப்பிட்டு போன பிறகு மிச்சத்தை தான் பொம்பளை சாப்பிடணும். சில சமூகங்கள்ல எச்சில சாப்பிடணும், கழுவாம தட்டை வச்சுட்டு போயிடுவாரு, அதை போய் மனைவி சாப்பிடணும். அது மாதிரி கறிகறி வாங்கினா இறைச்சிலாம் நின்று எலும்பு போட்டு போயிடுவான், அதைத்தான் மனைவி சாப்பிடணுங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. சில ஊர்களில் இருக்கு, சில சமூகங்கள்ல இருக்குது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ மனைவி என்று சொன்னா அவளோட சேர்ந்து சாப்பிடு. அன் துத்தை மகா இதா, நபிகள் சொன்னது, நபி சொன்னதான் எங்களுக்கு மார்க்கம், வேற எவன் சொன்னாலும் எங்களுக்கு மார்க்கம் கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லணும், குரான்ல இருக்கணும். அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீ உண்ணும்போது அவள் உண்ண கொடுக்கணும். அப்ப தன்னுடைய மகனுக்கு திருமணம் வைத்திருக்க மாமியார்மார்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, நீ உன் மாப்பிள்ளை போய் சாப்பிடுமான்னு சொல்லணும். மாமியாரா இருக்கக்கூடியவங்க அது ஒரு எதிரி மாதிரி பார்க்காம, நீ உன் கணவரோட போய் உட்காந்து சாப்பிடு, நாங்க அப்புறமேல சாப்பிட்டுக்கிறோம், அல்ல எங்களுக்கு வச்சுட்டு போய் அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க, இப்படி சொல்வார்கள். இப்படி சொல்வது உங்களுடைய கடமை, அப்படி செய்வது இல்லைன்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல செய்யறாங்க, சில இடங்கள்ல செய்யாம இருக்கலாம். நாங்கள் பழகின எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கள்ல அது மாதிரி சமமா தான் நடத்துறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சில இருக்கலாம். அதே மாதிரி தக்சுவகா இதத்த சைத்த,
நீ ஆடை அணியும் பொழுது அவளுக்கு ஆடை எடுத்து கொடு, நீ மாத்திரம் உனக்கு மாத்திரம் ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவளுக்கு எடுக்காம விட்டுறாதுன்னு சொல்லப்படுது. இதை பொருளுக்கு எல்லாரும் பேண்டுறாங்க. ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் தனக்கு எடுக்காட்டாலும் பொண்டாட்டிக்கு எடுத்துருவான். சாப்பாட்டில் தான் இப்படி பாரபட்சம் காட்டுறானே தவிர உடை விஷயத்தை எடுத்தீங்கன்னா பொம்பளை ஆம்பளைக்கு அநியாயம் பண்றீங்க. ஏன்னா பொம்பளை வந்து பீரோ நிறைய புடவையா வச்சிருப்பீங்க. ஒரு புடவையில் 1000 இருக்கு, 500 வச்சிருக்கலாம் இருக்கிறாங்க. ஆம்பளை அந்த 5 சட்டை வச்சிருப்பான், அவ்வளவுதான், 5 பேண்ட் வச்சிருப்பான். அப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க பொம்பளைய நல்லபடியாவே இருக்கிறாங்க. ஆண்களை விட நகண்டு நட்டுன்னு அதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் அந்த கணவன் வந்து செய்யத்தான் செய்யறான். சமமா உட்காந்து சாப்பிடுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல முன்ன பின்ன இருந்தாலும் ஒண்ணுல வந்து உங்களை மேல வச்சிருக்கா இல்லையா, பெண்களை மேல்நிலையில் வச்சு எல்லாம் செஞ்சு தரான்ல, ஒரு ஆம்பளை எல்லாம் செய்யறான்ல, அவன் போட்டு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வந்து ஒரு குழந்தை பிறந்தோன்னு அதுக்காக வெளிநாட்டில் போய் கிடக்கிறான், 5 வருஷம் வர்றான். எதுக்காக வேண்டி நீங்க சிரமப்படக்கூடாது, நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படியெல்லாம் செய்கிறார்கள். அது ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அவளை கண்டிப்பதாக இருந்தால் உலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், ஒரு மூடிய அறைக்குள்ளே வைத்து தவிர அவளை கண்டிக்க கூடாது. மனைவியை நீங்கள் தவறு செய்தால் கண்டிப்பதாக இருந்தால் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சபையில் சொன்னீங்கன்னு வைங்களேன், அது சரியானதாக இருந்தாலும் அவளுக்கு ரோஷம் வந்துடும். அந்த கண்டிக்கிற விஷயம் சரியாக இருந்தாலும் ஒரு சபையில் வைத்து கண்டிக்கும் பொழுது அந்த ரோஷத்தில் எதிர்க்க ஆரம்பிச்சிருவா, கடைசியில் வந்து குடும்பம் செதறி போயிடும். அப்ப ரகசியமா கூப்பிட்டு என்ன செய்யணும், அடுத்த ஆளுக்கு தெரியாம இருந்தா சுயமரியாதை பாதிக்காது. சுயமரியாதை பாதிக்காத விதத்தில் கண்டிச்சோம்னு சொன்னா அது இணக்கமான குடும்பமாக இருக்கும். இப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க. கடைசி உரை நபிகள் நாயகத்துடைய இறுதி பேருரை. இதே மாதிரி ஹஜ்ஜி பிரயாணத்தில் என்ன செய்யறாங்க, ஒரு பேருரை நிகழ்த்துறாங்க. அதுல என்ன செய்யறாங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவானும் இந்தக்கும், உங்களிடத்தில் அடைக்கலமாக தரப்பட்டிருக்கிறார்கள், அவங்கள்ட்ட தாம்பத்தியம் நடத்துவதை தவிர வேற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. அவர்கள் அருவருக்கத்தக்க, அதாவது விபச்சாரம் போன்ற உங்க ஒழுக்கக்கேடு செய்தாலே தவிர அவர்கள்ட்ட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் இறுதி பேருரையில சொல்றாங்க. பெண்களை போய் இஸ்தவுசு நிசா ஹைரா, பெண்கள்கிட்ட நல்லதை நாடுங்கள். உங்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் மனைவிக்கு யார் சிறந்தவன், அவன் தான் சிறந்தவன். ஹைருக்கும் ஹைருக்கும் அகலி, தன் குடும்பத்திற்கு யார் சிறந்தவனோ அவன் தான் உங்களில் சிறந்தவன். பொண்டாட்டிக்கு நல்லவனா இல்லாட்டி ஊருக்கு நல்லவன் என்ன அர்த்தங்கிறான். அந்த மாதிரி தான் எங்க மார்க்கங்களை சொல்லி தருகிறது. இதை மாமியார்மார்கள் என்ன செய்யறது இல்லை, பேணுவது கிடையாது. எதனால பேணுறதுல புடி போயிருந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன விளங்கல, ஒரு ஒரு ஆணை வந்து தாய் விரும்புறதுக்கு அர்த்தம் வேற, மனைவி விரும்புறதுக்கு அர்த்தம் ரெண்டு வெவ்வேறு வகையானது. இந்த மனைவி வந்து தாயுடைய அன்பை அவனுக்கு கொடுத்துட முடியாது, அதே மாதிரி தாய் வந்து மனைவி கொடுக்க முடியாது. இந்த வித்தியாசத்தை இந்த பெற்றோர்கள் வழங்கி கொள்ள வேண்டும். நாம இளம் வயசா இருக்கும் போது இந்த மாமியார்கள் நினைச்சு பார்க்கணும், நாம இளம் வயசா இருக்கும் பொழுது நம்ம புருஷன் நம்மளோட சந்தோஷமா நினைச்சோமா இல்லையா, அப்படித்தானே நம்ம மகனும் அவன் மருமகளோட கொண்டாடின சந்தோஷம் நினைப்பான். அப்படின்னு நினைத்து பாருதல் சரியா வந்துடும். இவங்கெல்லாம் அதை கடந்து வந்த ஆளுக்கு தானே, மாமியாரா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நேற்று மருமகளா இருந்தால் தானே. நேற்று இளம்பெண்ணாக நீங்கள் இருந்த நேரத்தில் என்ன நினைத்தீர்கள், உங்க மாமியார் என்ன கொடுமைப்படுத்தினாங்கன்னு மனசுல பாதிக்குமா இல்லையா? அதை வைத்து இது மாதிரி நாம அடுத்த ஆளுக்கு நம்ம மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு எடுத்து பாருங்க. இன்னும் சொல்ல போனா இனிமே நம்ம மாமியாரா இருக்கிறோம், வயசாகி போச்சு. இனிமே இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்க அதிகாரம் செலுத்துவீங்க, ஒரு டைம்ல நீங்க படுத்துருவீங்க, உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த மருமகளை தான் சார்ந்து நீங்க இருக்கணும். உங்க மக இன்னொருத்த வீட்டில் போய் வாழ்ந்துட்டு இருப்பான். பொம்பளை பிள்ளையை பெற்று இருந்தாலும் பொம்பளை பிள்ளை நம்ம வீட்லயே இருக்கு, வேற எங்கேயும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளோட இருக்கிறது மருமகன் தான் இருக்கு, மக கூட இருக்காது. அப்ப அந்த மருமகளை புள்ள மாதிரி நீங்கள் கவனிச்சு இருந்தீர்களே, ஆனால் நீங்கள் படுக்கையில் விழும் பொழுது உங்களை கவனிப்பாங்க, பாசத்தோட கவனிப்பாங்க. இல்லைன்னா என்ன, அன்னைக்கு வீடியோ ஒன்று பரவுது யூடியூப்ல, மாமியா போட்டு அடிக்கிறான், அதே ஒரு வீடியோ எடுத்துருக்காங்க, அடிச்சு கட்டில தள்ளி அதை பரப்பி விடுறாங்க. எதுக்கு? அந்த மாதிரி இந்த மாமியா நடந்திருக்கும் ஆரம்பத்தில், அதெல்லாம் பாதிச்சு இருக்குது. ஒருத்தனை இல்லாம தனிமை கிடைக்கும் போது மாமியாரை கொடுமைப்படுத்துறான். அப்ப மாமியாரை கொடுமைப்படுத்துற நிலைக்கு ஏன் வர்றாங்கன்னு கேட்டா, நீங்கள் மகள் மாதிரி நடத்தி பாருங்க. மகள் மாதிரி நீங்க நடத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா எது நினைச்சு மகனே, நமக்கு முதுமை இருக்கிறது, நமக்கு இயலாம இருக்கும், நாளைக்கு நம்ம படுக்கையில விழுந்துருவோம், படுக்கையில மலஜலம் கழிக்கிற அளவுக்கெல்லாம் நிலைமை வரும். அப்பவெல்லாம் இந்த மருமக தான் நம்மளை காப்பாத்துவா, பக்கத்துல இருப்பா. மகன் கூட வெளியே போயிருவான் சம்பாதிக்கிறதுக்கு, கூடவே இருக்கிற மருமக அவளுடைய உள்ளத்தை வென்றெடுத்தா தான் உங்களுக்கு சேஃப்டி, உங்களுக்கு நன்மை. மாமியாமார்கள் கரெக்டா இருந்தீங்கன்னா குடும்பத்தில் பஞ்சாயத்து